ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளம் கேக் தாங்க பார்க்க போகிறோம். வெறும் கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளார பார்க்கலாம். வாங்க இப்போ என்ன பண்ணணும்னா அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/4 கப் சர்க்கரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை, செரி பழம், பாதாம், பிஸ்தா சேர்க்கலிங்க, முந்திரி, இதெல்லாம் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். செரி பழம் டேஸ்ட்டுக்காக தாங்க. சர்க்கரை இப்போ மெல்ட் ஆகுது. சர்க்கரை எப்படின்னா தேனை விட கொஞ்சம் கூடுதலாக கலர் வர்றதுக்காக தாங்க. இது கேக்குக்கு கலர் வர்றதுக்காக தாங்க நம்ம சர்க்கரையை நல்லா மெல்ட் பண்ணுறோம். மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இப்போ நம்ம வெதுன்னு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ தண்ணியை இதில் ஆட் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே தெறிக்கும். அதனால் வெதுப்பான தண்ணி ஏற்றினா நம்மளுக்கு ரொம்பவே தெறிக்காதுங்க மேலே. அதனால தாங்க நம்ம வெதுன்னு தண்ணி எடுத்துக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பச்சை தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க ஃப்ரூட்ஸை இதில் சேர்த்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸை. இப்போ நம்ம இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் தேவையில்லைங்க. நம்ம இதில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து ஃபஸ்ட்டே இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் செய்வதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அரை கப் கோதுமை தாங்க எடுத்திருக்கேன். கோதுமையை நல்லா சலிச்சு விட்டுக்கலாம். சலிச்சு எடுத்த பிறகு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை மாவு எந்த அளவுக்கு சலிக்கிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ச்சாக கேக் நம்மளுக்கு கிடைக்கும். நான் ஒரு 3 டைம் கலக்கி எடுத்துக்கணுங்க. ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம், உரமாக வச்சிடலாம். இப்போ சர்க்கரை எடுத்துக்கலாம். 1/4 கப் சர்க்கரை நம்ம மெல்ட் பண்ணிவிட்டோம். இப்போ 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்பைசஸ்க்காக 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சுருட்டு சேர்த்துக்கணுங்க. அரைச்சி உரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட தயிர் வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தயிருக்கு பதிலாக. இப்போ இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து இது சர்க்கரை நம்ம பவுடர் பண்ணி தந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஜலிச்சு ஆட் பண்ணிட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சர்க்கரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம், அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்கிற அளவுக்கு, கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவு சலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி நல்லாவே கலக்கி விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாத நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ரொம்ப இது தண்ணி ஊற்றிலாம் நம்ம கிளறிடவே கூடாதுங்க. கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும், ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ இது ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா பால் சேர்த்து நான் கலக்கிக்கிறேங்க. உங்ககிட்ட பால் இல்லைன்னா தண்ணி கூடமே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதை போல் இருக்கணுங்க இந்த பதத்துக்கு. இப்போ நான் ஒரு ஏனத்தில் கேக் எந்த ஏனத்தில் செய்கிறோமோ அந்த ஏனத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெய் தடவி வச்சுருக்கேங்க. இப்போ அதில் நம்ம கேக் பேட்டரை யூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் மேலே டெக்கரேஷனுக்காக உலாந்திராட்சி, முந்திரி வச்சுருக்கேங்க. இப்போ குக்கர் ஒரு 10 நிமிஷம் ப்ரீகேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஓவன் இருந்தாலும் நீங்கள் ஓவனில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக் வெந்துடுச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, ஒரு ஸ்டிக்கோ ஒரு கத்தியோ எது இருந்தாலும் நீங்கள் இதை போல் குத்தி விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாத வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா கேக் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்படி வேகலைன்னா 1 hour 5 நிமிஷம் கூட நீங்கள் வேக விடுங்க. வேக விட்டு எடுத்திங்கன்னா ப்ளம் கேக் ரெடிங்க. இது நல்லா ஆறிட்ட பிறகு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ கட் பண்ணி காட்டுற பாருங்கள். நல்லா கோதுமை மாவில் ஹெல்த்தியாக செஞ்சாச்சுங்க. இது நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெலாம் எல்லாருக்குமே தரலாம். எல்லாருக்குமே ஹாப்பி அட்வான்ஸ் கிறிஸ்மஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சாஃப்ட் ஸ்பான்ச்சாக வருது பாருங்கள் கேக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பான்ச்சியாக வந்திருக்குன்ட்டு.
நம்ம அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் எதை வச்சுருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கோதுமை மாவுலே ஹெல்த்தியாக ப்ளம் கேக் ரெடி.